Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான குயிக் தால் ரெசிபி தாங்க. இது கேப்சிகம் தால், கொடமிளகா பச்சடி. இதை எப்படி ஈஸியா எவ்வளவு குயிக்கா பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியானதும், இது வந்து இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பா இந்த வெஜிடபிள் இக்னோர் பண்ணாம சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயிக்கா எப்படி வந்து இந்த மிளகா பச்சடியை ஒரு 5 நிமிஷத்துல செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து குக்கரில் டைரெக்டாகவே நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சடிக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும். ஸோ ஆயில் சூடானோடனே இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணக்கூடாது, சோம்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வாசனையாக இருக்கும். ஸோ இந்த பச்சடிக்கு சோம்பு தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ண உடனே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பெரிய வெங்காயத்தை இதில் இப்படி போட்டுடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 20 செகண்ட் வதக்கி விடுங்க. ஸோ 20 செகண்ட் இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த குடமிளகாவை ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ குடமிளகா போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதக்கி மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக்கரில் நம்ம இது வேக வைக்கும் போது என்ன ஆகிடும்னா ரொம்ப குடமிளகா தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோம், கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 10 செகண்ட் இந்த மிளகாய் தூளை நல்லா இப்படி வதக்கி விட்டுடுங்க. ஸோ இந்த மிளகாத்தூளை கொஞ்சம் இப்படி வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம் லஞ்சுக்கு. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ணி அதை ஒரு கிளறிடுங்க. இப்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி நான் இப்போ இதில் 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க, ரொம்ப விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் முழுகி ஒரு லேயர் வந்து தண்ணி மேலே இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கம்மியாக விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும், ஜாஸ்தி விட்டுட்டாலும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும் எல்லாமே. இந்த தால் வந்து நல்லா இருக்காது தண்ணியாக இருந்ததுன்னா. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு சேர்க்குறோம், அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் போட்டுருங்க. இதை வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஏன்னா பருப்பு இருக்கிறனால தான் நான் 4-5 விசில் சொல்கிறேன். வெறும் குடமிளகானா அத்தனை விசில் வேண்டாம். ஸோ பருப்பு இருக்கிறனால 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். பருப்பை வந்து தனியாக வேக வச்சுட்டு நம்ம வந்து இதே மாதிரி வதக்கி அந்த பருப்பை ஆட் பண்ணியும் செய்யலாம். பட் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப குயிக்காக இதை செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மூடிடலாம்.
ஸோ இதை மூடி ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இது ப்ரெஷர் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த மிளகா பச்சடி ரெடி. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இது வெந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.